நான் வந்து எம்எல்ஏக்கு வந்து யூஜி படிச்சிருக்கணும், எம்பிக்கு வந்து பிஜி படிச்சிருக்கணும் அப்படின்னு எங்கேயாவது இருக்குதா? நான் ஒன்று கேட்குறேன், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட் யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் விசில் மட்டும்தான். இனிமே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ணி மக்கள் மனசுல பார்த்தீங்களா, ஆரம்பத்திலேயே போய் சொல்லி வந்தவங்க. எங்க அண்ணா உலகநாயகன் ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, தமிழர் யார் வந்து கட்சி ஆரம்பிச்சு இது வந்தாலும் அது திராவிட ஆட்சி தான் அப்படின்னு சொன்னார். நாங்க இது தமிழர் வந்தா அது தமிழர் ஆட்சி, திராவிடர் கட்சி ஆரம்பிச்சா அது திராவிட ஆட்சி. நீங்க வந்து விசிகாவை ஜாதி கட்சின்னு சொல்லாதீங்க. ஒடுக்கப்பட்ட மக்கள், சிறுபான்மையினர், அவரே சொல்லியிருக்காரு எங்களுடைய பெரிய ஆதரவு சிறுபான்மையினர் அப்படின்னு அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்காரு. திருமாவர்கள் வந்து முதலமைச்சராக வந்து விடுகிறார்னு வச்சுப்பாங்க. இந்த பக்கம் திமுக, அந்த பக்கம் அதிமுக அப்படின்னா தாவேகாவும் ஆதரவு தெரிவித்து தான் ஆக வேண்டிய கட்டாயம். இப்பவும் அதிமுகவை ரிவைவ் பண்ணணும் அப்படின்னா வழி இருக்கு, ஆனா அது ஒத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு சிலரது சுயநலம். ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசினா அது எந்த மாதிரியான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் தெரியாமல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த மாதிரி எல்லாம் இவர் கதை சொல்லும் போது அது என்னென்னலாம் இங்கே ட்விஸ்ட் பண்ணி என்னென்னலாம் சுத்திட்டு இருந்தாங்க அப்படின்றதும் அவருக்கு தெரியாதுலாம் சொல்லாதீங்க. அன்னைக்கெல்லாம் சும்மா இருந்து விட்டு இப்போ இனி சொல்றாரு 21 ஜெயிச்சு பெறுவீங்களான்னா 100% ஜெயிச்சிருப்பேன். சரி விடுங்க அதெல்லாம். பட் இன்னைக்கும் சில பேர் வந்து அவர் வந்து மறுபடியும் அரசியலுக்கு வந்து விடுவாரோ என்று பயந்து இன்னுமாடா இந்த ஊர் நம்மளை நம்பிட்டு இருக்கு. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் டெய்லி பஞ்ச் ஹீரோ ஜாம்பவான் அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம் சார். உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சார்? அஞ்சாப்பு ஃபெயில். அஞ்சாப்பு ஃபெயிலா? ஆமாம். எதுக்கு வம்பு? நான் பாட்டுக்கு எதையாவது சொல்ல போயிட்டு நீ பாட்டுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டா, இந்த சர்டிஃபிகேட்டை கொண்டா, இது டுபாக்கூர், அது சரியில்லை அப்படின்னு ஏதாவது நோண்டுவேன். ஏன்னா இங்கே வந்து உட்காரணுன்னா என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அட்டஸ்டேட் காப்பி அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து அதெல்லாம் வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் கேள்வி கேட்பீங்களா? ஒரு நாட்டை ஆளணும்னா ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும்ல சார்? எங்கே இருக்குது? அரசியல் சட்டத்தில் இருக்குதா? எனக்கு சொல்லுங்கள். கை நாட்டு வைக்க தெரிஞ்சாலே போதும், அதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை. நான் வந்து எம்எல்ஏக்கு வந்து யூஜி படிச்சிருக்கணும், எம்பிக்கு வந்து பிஜி படிச்சிருக்கணும் அப்படின்னு எங்கேயாவது இருக்குதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. அப்புறம் ஏன் நீங்கள் திடீர்னு வந்து இதெல்லாம் கேட்டுக்கிறீங்க? இல்லை சார், இப்போ தாவேக்கால இருக்கக்கூடிய இவங்களோட எம்எல்ஏஸ் மினிஸ்டர்ஸுக்கெலாம் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு வதந்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. அதான் கரெக்ட். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயே வந்து அதாவது ஹிந்துவோடைய ரெசிடென்ட் எடிட்டர் அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதில் வந்து யார் யாரெல்லாம் எலெக்ஷன் அஃபிடவிட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, வேற அவங்க பிரச்சாரத்தும் போதோ இல்லை அவங்களுடைய டிபியில் சோஷியல் மீடியா இதிலெல்லாம் என்ன இது பண்ணியிருந்தாங்க அப்படின்றத வித்தியாசத்தை காமிச்சிருக்காரு. ஒருத்தர் இன்ஜினியரிங் படித்ததா சொல்கிறாரு, ஆனால் அஃபிடவிட்டில் பிஏ இருக்குது. அதுக்கப்புறம் யாரோ டாக்டர்னு அவங்களுடைய டிபியிலலாம் இருந்தது, ஆனால் அந்த டாக்டரேட் வந்து அது ஒரு யூனிவர்சிட்டியே கிடையாது, அது ரெகக்னிஷன் கிடையாது அப்படின்னு நிறைய எடுத்து போட்டிருக்காங்க. இதன் மூலம் மன்னருக்கு இல்லை மக்களுக்கு நீங்கள் சொல்ல வரும் கருத்து அவங்க ஏமாற்றி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு. நான் ஒன்று கேட்குறேன், ஜனங்கள்லாம் அதுலேயும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட் யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் விசில் மட்டும்தான். விசில் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி போட்டு வந்துட்டாங்க. கேண்டிடேட்டே தெரியாதுன்னும் போது இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது வந்து அவங்க அஃபிடவிட்டில் இருக்கும். அதை போய் யாராவது எடுத்து பார்த்துருப்போமா? நம்பர் 1. நம்பர் 2, சார் அஃபிடவிட்டை விடுங்க, அவங்க பிரச்சாரம் பண்ணும்போதோ இல்லை போஸ்டர்களிலோ இல்லை அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி இந்த மாதிரி இதில் அந்த குவாலிஃபிகேஷன் அப்படின்னு போட்டிருப்பாங்க அப்படின்னா, ஓ இவர் ரொம்ப படிச்சவர் அப்படின்னு தான் ஜனங்க ஓட்டு போட்டாங்களா? இப்போ மதுரையில் பிடிஆர் அவர் எவ்வளோ படிச்சாருன்னு அவரே நிறைய சொல்லிக்கிறார். நிறைய படிச்சுக்கிறார், அது என்ன படிச்சுக்கிறாரு தெரியாது. பெரிய பெரிய கம்பெனிலலாம் வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரை எதிர்த்து ஜெயிச்ச முஸ்தபா அவர்கள், அவருக்கு என்ன படிச்சாரு அப்படின்னு பார்த்துட்டு பிடிஆரை விட முஸ்தபா நிறைய படிச்சுக்கிறார் அப்படின்னு தான் ஓட்டு போட்டாங்களா? இல்லைல்ல. அப்போது அது ஒரு க்ரைட்டீரியாவே இல்லை அப்படின்னும் போது இது வந்து திமுக தரப்பில் வந்து கொஞ்சம் அவசரப்படுறாங்கன்னு தான் நான் நினைப்பேன். இப்போ வந்து ஆமாம் அவங்க ஏமாற்றி ஓட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னா சரி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் இப்படி தான் சொல்லியிருக்காங்கன்றீங்க. அந்த நிறைய திட்டங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்கெல்லாம் எவ்வளோ கோடி லட்சம் கோடி வேணும், அதெல்லாம் கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாம் கரெக்டுங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ அவங்க ஜெயிச்சு ஆட்சி அமைத்து விட்டார்கள், மெஜாரிட்டிக்கு மேலேயும் அவங்க நிரூபிச்சுட்டாங்க.
இனிமே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ணி மக்கள் மனசுல பார்த்தீங்களா ஆரம்பத்திலேயே போய் சொல்லி வந்தவங்க இப்போ இதெல்லாம் பண்றாங்க பாருங்க அப்படின்னு கொஞ்சம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் பண்ணியிருந்தீங்கன்னா எஃபெக்டிவாக இருந்திருக்கும். நீங்கள் வந்த முதல் நாள்லேருந்து ஆரம்பிச்சோடனே பார்த்தீங்களா பதவி போயிடுச்சு, இவங்களால சும்மா இருக்க முடியல, இதையெல்லாம் பாருங்க. ஜனங்க அவங்களுடைய கல்வி தகுதியை பார்த்து ஓட்டு போடல. அப்படி இருக்குச்சு நீங்கள் இதையே திருப்பி 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 சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நிஜமாகவே ஏதோ ஒரு பெரிய தப்பு நடந்து நீங்கள் போய் அதை சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆமாம் இவங்களுக்கு வேறு வேலைன்னா இதே தான் பொழுதுனிக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதைத்தான் வந்து ஜனங்க நினைப்பாங்க. எதுக்கு இவ்வளோ அவசரப்படுறாங்கன்னு தெரியல. அஃப்கோர்ஸ் அதுக்கு காரணமும் இருக்குது. எல்லாரும் வந்து அதிமுக இப்படி ஆயிடுச்சே, இனிமேல் அதுக்கு ரிவைவலே கிடையாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் திமுகவுடைய எதிர்காலம்ன்றதை பற்றி யாருமே யோசிச்சு பார்த்தா தான் தெரியல. அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அதனால தான் வந்து ஆஹா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்றா பொறுத்து இருந்து பாருங்கள், பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது அந்த ரிசல்ட் வந்த பிறகு திமுக என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பார்த்தா தான் ஆஹா அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. சரி, இப்போ எல்லாமே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது என்ன, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வச்சு தான் ஆட்சிக்கு வந்தாங்க, ஆனால் இப்போ நடத்திட்டு இருக்கிறது கூட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வச்சு தான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார். கரெக்டு. இது வந்து லாங் ஸ்டாண்டிங்கில் அந்த எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸை கொடுக்காது. ஏன்னா இன்ஸ்டாகிராமை பார்த்து ஓட்டு போடுவான், ஆனால் இன்ஸ்டாகிராமை பார்த்து நமக்கு சோறு வராது. கிரவுண்டில் என்ன நடக்குது, சட்டம் ஒழுங்கு அப்படின்றது நீங்கள் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. இப்போ இதில் ஒன்று கவனிக்கணும். திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்க, அதிமுகவுக்கு அந்த சொகுசு இருந்தது, இப்போ தாவேகாவுக்கும் அந்த சொகுசு இருக்கின்றது, ஆனால் திமுகவுக்கு அது எதுவுமே இல்லை. அது என்னடா சொகுசு அப்படின்னு பார்த்தா ஊடகங்கள் சாமரம் வீசுவதா. டேய் எப்பா என்ன சொல்கிறீங்க நீங்கள்? நேற்று வரைக்கும் எலெக்ஷன் ரிசல்ட் வர்றது வரைக்கும் எக்ஸிட் போல் முதற்கொண்டு அத்தனை பேரும் திமுகவுக்கு தான் சாமரம் வீசி கொண்டு இருந்தார்கள். ஆனால் நான் அன்றைக்கே சொன்னேன், இதெல்லாம் வந்து எத்தனை நாளைக்கு அப்படியே காற்று மாறிடும் பாருங்க. எந்த ஊடகங்கள்லாம் வந்து நமக்கு ஆதரவாக எதுவுமே வந்து நமக்கு எதிரான விஷயங்களை பேச மாட்டாங்க அப்படி இப்படின்னு இருந்தாங்களோ அத்தனை ஊடகங்களும் அட்லீஸ்ட் ஒரு 75 to 80% ஆஃப் இட் அப்படியே இந்த பக்கம் மாறப்போகின்றன அப்படின்னு. ஏன்னா சிம்பிளாக நான் ஒன்று சொல்லிட்டா, சாமரம் வீசுவது அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அரசருக்குத்தான் சாமரம் வீச முடியும். அப்போ அங்கே அரியணையில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் சாமரம் வீசுவாங்க. நீங்கள் தான் வெளில போயிட்டீங்களா, உங்களுக்கு எப்படி வீசுவாங்க? அன்னைக்கு நீங்கள் வந்து ஃப்ரீயாக விட்டுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு அந்த குறைய சொல்லலாம். அன்னைக்கு எதுவுமே கிடையாது, கம்ப்ளீட் கண்ட்ரோலில் வச்சுட்டு இன்னைக்கு வந்து நீங்கள் இது மாதிரி அவங்களுக்கு இது மாதிரின்னா நம்புற மாதிரியா இருக்கு. பட் இருந்தாலுமே இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து திடீர்னு இப்போ நடக்கிற ஆட்சி கூட நம்ம ஆட்சி தான்ற மாதிரி திடீர்னு சொல்லியிருக்கிறேன் சார். எதுக்காக சார் அப்படி சொன்னார் அவர்? அதில் எங்கள் அண்ணன் உலகநாயகன் ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, தமிழர் யார் வந்து கட்சி ஆரம்பிச்சு இது வந்தாலும் அது திராவிட ஆட்சி தான் அப்படின்னு சொன்னார். என்னங்க இது, தமிழர் வந்தால் அது தமிழர் ஆட்சி, திராவிடர் கட்சி ஆரம்பிச்சா அது திராவிட ஆட்சி. அப்படி பார்க்க போனால் இவருடைய ஆட்சியை என்னன்னு சொல்லுவாங்க? ஒருவேளை இவர் ஜெயிச்சு வந்திருந்தாருன்னா உலகநாயகன் ஒன்று தமிழர்னு சொல்லுங்க, இல்லை திராவிடர்னு சொல்லுங்க. ஆக்சுவலாக அவர் கரெக்டாக தான் அர்த்தம் செஞ்சுட்டு சொல்கிறாரு. பட் என்ன சொல்லியிருக்கணும், தமிழர், தெலுங்கர், மலையாளி, கன்னடர், துளு பேசுகிறவங்க யார் கட்சி ஆரம்பித்து ஆட்சிக்கு வந்தாலும் அது திராவிட ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா திராவிடம்ன்றது அதுதானே நிலப்பரப்பு. எப்படி சனாதனம் அப்படின்றது ஒரு சமஸ்கிருத சொல்லோ அதே மாதிரி திராவிடம் அப்படின்றதும் சமஸ்கிருத சொல். இன்னி வரைக்கும் அதுக்கு ஒரு சரியான தமிழ் வார்த்தையை நாம் இது பண்ணணும். இப்போ இந்த பேருந்து, துள்ளுந்து எது ஜீப்பு, மகிழுந்து அது கார், அப்படிலாம் பேர் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி திராவிடத்துக்கு இன்னும் ஒரு தமிழ் வார்த்தையை வந்து இவங்க கண்டுபிடிக்கலை. நம்ம ஆட்சி கரெக்ட், நம்முடைய திட்டங்கள் அது வேற சொன்னார். வாழ்த்து சொல்லும்போது இந்த திட்டங்கள் எல்லாம் தொடர வேண்டும் அப்படின்னு சொன்னேன். அந்த திட்டங்கள் தொடர்கின்றன, அதனால் இது நம்ம ஆட்சி தான் அப்படின்னு. பார்த்துப்பா, கழக உடன்பிறப்புகள் யாராவது நம்ம ஆட்சின்னு நினச்சிட்டு வழக்கம் போல் ரெக்கமெண்டேஷன் போய் நின்றுடாதீங்க. 2 கான்ட்ராக்ட் கொடுங்க, இங்கே வந்து 2 போஸ்டிங் கொடுங்க அப்படின்னு நம்ம ஆட்சி தானே போய் நின்றீங்கன்னா வேலைக்கு ஆகாது. பார்த்து தலைவர் ஏதோ பேச்சுக்கு சொன்னார், அதை பேச்சோடு வச்சுக்காங்க, மனசில் ஏற்றிக்காதீங்க. ஓகே சார். சார் இப்போ திருமாவளவன் திடீர்னு வந்து இப்போ லைம்லைட் ஆகிட்டு இருக்காரு. அதாவது தனக்கு சிஎம் போஸ்ட் வந்ததாகவும் இருந்தாலுமே வந்து அது வந்து திமுக அதிமுக கூட்டணி வந்து அது சரி வராதுன்ற மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துட்டு இருக்காரு சார். அதாவது அவர் சொன்னதில் வந்து ஒரு சில லாஜிக்கல் இன்கன்சிஸ்டன்சி நான் பார்க்குறேன். இப்போது திமுக அதிமுக பலகீனப்பட்டால் தான் கூட்டணி ஆட்சி சாத்தியமாகும் அப்படின்னு அவர் ஒரு தடவை சொல்லியிருக்கார். அப்போ இந்த தடவை ரெண்டுமே பலகீனப்பட்டு விட்டது. ஸோ கூட்டணி ஆட்சி. அதே மாதிரி அதில் ஒன்று சொல்லியிருந்தார், ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார்.
தமிழகத்தில் தலித் ஒடுக்கப்பட்ட ஒருவர் வந்து முதலமைச்சராக வேண்டும்னா அது இன்னைக்கு சாத்தியமில்லை, இன்னும் ஒரு 100 ஆண்டு காலம் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ அதற்கான வாய்ப்பு வருது அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கணுமா வேணாமா? அப்போ அந்த வாய்ப்பை ஏன் இவர் தட்டி கழித்தார்? இது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வந்து தினிக்கும் வந்துட்டு இருக்காது, வருஷத்துக்கு ஒரு தடவை வராது. அந்த ஆட்சி நிலைக்குது நிலைக்கலை அப்படின்றதெல்லாம் வேற விஷயம். வாஜ்பாய் அவர்கள் வந்து 13 நாள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ரைட், இது மாதிரி வந்து ஒரு லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க, அதை நாங்கள் வந்து தட்டி கழிக்க மாட்டோம் அப்படின்னு மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் ஆட்சி அமைத்தார். இந்த தடவை வந்து இரு துருவங்களாக இருக்கவங்க வந்து சேர்றாங்கன்னு கூட வச்சுப்பாங்க. அப்போ முதலமைச்சர் பதவி கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் இது உங்களுக்கு மட்டும் இல்லை. ஏன்னா இவர் சொல்வார், நீங்கள் வந்து விசிகாவை ஜாதி கட்சின்லாம் சொல்லாதீங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள், சிறுபான்மையினர். அவரே சொல்லியிருக்கார், எங்களுடைய பெரிய ஆதரவு சிறுபான்மையினர் அப்படின்னும் அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்காரு. அப்போ அவங்களுக்கெல்லாம் நல்லது செய்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது ஒரு முதலமைச்சராக இருந்து அப்படின்னும் போது எதற்காக தட்டி கழித்தார் அப்படின்னு தெரியல. இதில் வேற வந்து சொல்லப்பட்டது பேசப்பட்டது வன்னியரசு அவர்கள் வேற ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு கலைஞர் சொன்ன வன்னியரசு அவர்களே வந்து இந்த மாதிரி பேசப்பட்டது அப்படின்னும் போது எப்படி யோசிச்சு பாருங்க. பொது தொகுதிக்கு ஆசைப்படாததுலேருந்து இவரை வந்து சிஎம் ஆகணுன்ற வரைக்கும் ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னும் போது அது எத்தனை நாள் நிலைக்குது நிலைக்கலை அப்படின்றதெல்லாம் வேற. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, திருமாவர்கள் வந்து முதலமைச்சராக வந்து விடுகிறாருன்னு வச்சுப்பாங்க. இந்த பக்கம் திமுக, அந்த பக்கம் அதிமுக அப்படின்னா தாவேகாவும் ஆதரவு தெரிவித்து தான் ஆக வேண்டிய கட்டாயம். யாரும் வந்து இந்த ஆட்சியை கலைக்கணும் அப்படின்லாம் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏன்னா முதல் தடவையாக வரலாற்றிலேயே ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சராக வந்திருக்கார் அப்படின்னு சொல்லுவது எல்லாரும் சேர்ந்து ஆதரவு கொடுக்க வேண்டும் அப்படின்ற நிலைமை வந்திருக்கும்ல. நீங்க சொல்ற மாதிரி இந்த பாசிச பாஜக ஆதரவு வேணாம் அப்படின்னு நினைச்சிருந்தாலும் அந்த ஒன்று தவிர இவர் ஒன்று தவிர சபாநாயகர் தவிர 230 உறுப்பினர்களுடைய ஆதரவுடன் அவர் முதலமைச்சராக இருந்திருப்பார். சிக்கிம்ல ஒரு தடவை நடந்தது, எதிர்கட்சியே கிடையாது, எல்லாம் இவங்க தான். அந்த மாதிரி ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்கும். ஸோ ஏதோ பார்ஷியல் ட்ரூத் தான் இது வந்திருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். முழு உண்மை வெளிவரவில்லை விக்ரம். சரி, ஓகே சார். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திமுக எதிர்காலம் அப்படிங்கிறப்ப அதிமுகவோட எதிர்காலம் என்ன தான் ஆக போகுது சார்? எல்லாம் இப்போ ஆல்ரெடி ஜெயிச்சதே ஒரு 40 சீட்டு தான், அதுலேயுமே உனக்கு 15 எனக்கு 25 அப்படின்ற மாதிரி சண்டை போட்டு சொல்லிட்டு இருந்தா இப்போ அதிமுக அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னு தானே சார் பார்க்க முடியும்? அதாவது இப்போவும் அதிமுகவை ரிவைவ் பண்ணணும் அப்படின்னா வழி இருக்குது விக்ரம். ஆனால் அது ஒத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு சிலரது சுயநலம். இப்போது எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறார். அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு, இப்போ தாவேகாவோட போய் சேர்ந்தோம் அப்படின்னு சொன்னால் 25ஆவோ இல்லை 47ஆவோ போய் சேர்ந்தாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் எதிர்காலம்ன்றதே கிடையாது. கடைசி வரைக்கும் ஜூனியர் பார்ட்னராகவே தான் இருக்கணும். ஏன்னா தாவேகா அந்த அளவுக்கு அவங்க ஜெயிச்சு வச்சுருக்காங்க, வாக்கு சதவீதம் வச்சுருக்காங்க. இனிமேல் ஜென்மத்துக்கு உங்களோட ஈக்குவல் பார்ட்னராக அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதிமுக தனியாக நின்று கூட எங்களால் ஆட்சி அமைக்க முடியும், பெரிய அளவில் ஓட்டு வாங்க முடியும், சீட்டு வாங்க முடியும் அப்படின்னு நிரூபித்த ஒரு கட்சி இன்னைக்கு வந்து இன்னொரு புதுசாக ஆரம்பித்த ஒரு கட்சியோடைய ஜூனியர் பார்ட்னராக சேர்ந்து அதுக்கப்புறம் ஜூனியர் பார்ட்னராக இருக்க கட்சிகள்லாம் எப்படி போகுதுன்னு நமக்கு தெரியும். காங்கிரஸ் ஆகட்டும் இல்லை பாஜக ஆகட்டும் ஜூனியர் பார்ட்னராக இருந்து தான் ஒன்றும் இல்லாமல் போகிறாங்க. அந்த நிலைமை அதிமுகவுக்கு வேணுமா அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. எதிர்பக்கத்தில் இருக்கவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, சரிங்க அப்போது இனிமேல் வந்து எப்படி ரிவைவ் பண்ணுறது, இனிமேல் ஒன்றும் இல்லை அப்படின்னும் போது அப்போ அட்லீஸ்ட் இப்போவாது அங்கே போய் உக்காந்துக்கிட்டு கட்சின்ற ஒரு அமைப்பை அப்படியே வச்சுப்போம். இன்னும் எத்தனை நாளைக்கு சுருங்கி போன கட்சியாக இருக்கிறத விட நாம் தனியாக இருக்கிறதே பெட்டர்னு அவர் நினைக்கிறார். இல்லை சுருங்கி போனாலும் ஏதோ ஒரு கட்சியாக நமக்கு ஏதோ பதவி கிடைக்குதா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதுதான் அங்கே கான்ஃப்ளிக்ட். வயா மீடியாவாக ஒரு சொல்யூஷன் பண்ண முடியும், வேண்டாம் விட்டுருங்க, அது அவங்களா வரட்டும், நாம் எதுவும் சொல்ல வேண்டாம். ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ ரஜினி அவர்கள் திடீர்னு வெளியே வராரு, ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, இந்த மாதிரி நான் வந்து அந்த கீழ்த்தரமான ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எதனால் அந்த விஷயம் அப்படி இல்லை? அதில் உள்ளுக்குள்ளே இன்னும் சில விஷயங்கள் இருக்குது விக்ரம், அது வெளியில் வரலை, இருந்துட்டு போட்டோம். அவர் வந்து கொஞ்ச காலமாகவே அந்த காக்கா கதை சொல்கிறது, கழுகு கதை சொல்கிறது அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பேசினா அது எந்த மாதிரியான ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணணும் தெரியாமல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த மாதிரியெல்லாம் இவர் கதை சொல்லும்போது அது என்னென்னலாம் இங்கே ட்விஸ்ட் பண்ணி என்னென்னலாம் சுற்றிட்டு இருந்தாங்க அப்படின்றதும் அவருக்கு தெரியாதுன்னெலாம் சொல்லாதீங்க. இப்போ இதெல்லாம் காதில் விழும்போது அது காதில் விழாதா? அப்போது அதையெல்லாம் அவர் அன்றைக்கே கிளியர் பண்ணியிருக்கணும். இல்லைங்க நான் ஏதோ கதை சொன்னேங்க சும்மாங்க, அதுக்கு இதுக்கும் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா ரைட்டு, இன்றைக்கி வந்து அவர் விளக்கம் கொடுத்ததை நம்ம ஏற்றுக்கலாம். அன்றைக்கெல்லாம் சும்மா இருந்து விட்டு
இப்போ நீ சொல்கிறார் 21 ஜெயிச்சிருப்பீங்களான்னா 100% ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு. சரி விடுங்க அதெல்லாம். பட் இன்றைக்கும் சில பேர் வந்து அவர் வந்து மறுபடியும் அரசியலுக்கு வந்து விடுவாரோ என்று பயந்து இன்னமாடா இந்த ஊர் நம்மளை நம்பிட்டுருக்கு. ஸோ அன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி கதை சொல்லி ஒரு எஃபெக்ட் கிரியேட் ஆனதுனால, அப்போ அவர் சும்மா இருந்ததுனால, இன்னைக்கு வந்து இவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள்னும் போது விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கின்றார். ஸோ அதுவும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லைன்றது தான் என்னுடைய கருத்து விக்ரம். அதே மாதிரி கமல் அவர்களோட வந்து சொல்லியிருந்திருக்காரு சார், எனக்கும் ரஜினி அவர்களுக்கும் பொறாமையெல்லாம் கிடையாது, போட்டி தான் அப்படின்ட்டு. அது உண்மையாலுமே சார் அப்படி? கரெக்டு. பொறாமப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சரி, அவர் ட்ராக் தனி, இவர் ட்ராக் தனி. இப்போது 2 சிறந்த நடிகர்கள் அப்படின்னு வச்சுப்போங்க, 2 பேரும் போட்டி போட்டு நடிக்கிறாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு இந்த வஞ்சிக்கோட்டை வாலிபன் எடுத்துக்காங்க. அந்த படத்தில் வந்து இன்னமும் சொல்லுவாங்க, அது நிஜமா பொய்யான்னு தெரியாது, வைஜெயந்தி மாலா, பத்மினி 2 பேரும் டான்ஸ் ஆடுவாங்க. போட்டி நடனம். சினிமாலேயே அது போட்டியாக தான் வரும். அது நிஜமான போட்டியாக மாறிவிட்டது. சபாஷ், சரியான போட்டி அப்படின்னு வீரப்பா. 2 பேரும் ரொம்ப டேலண்டட் டான்சர்ஸ். ஸோ அதனால் அது வந்து அவங்களுக்குள்ள போட்டி வந்தது அப்படின்னு சொன்னால் கூட நம்பலாம். இப்போது பத்மினிக்கும் மனோரமாக்கும் போட்டி அப்படின்னு சொன்னால் எப்படி? ஏன்னா இவங்க ட்ராக் வேறு, அவங்க ட்ராக் வேறு. இவங்க வந்து ஒரு கதாநாயகி, ஒரு குணச்சித்திர நடிகை, டான்சர். அவங்க வந்து காமெடி ட்ராக்லேயே போயிட்டு இருந்தவங்க. இவங்க அவங்களோட எப்படி போட்டி அப்படின்னு சொல்ல முடியும்? அந்த மாதிரி ரஜினி வந்து ஸ்டைலு, இந்த ஆக்ஷனு, அந்த மாதிரி. இவர் வந்து இந்த மேக்கப் போட்டுக்கிறது, விதவிதமான இது நடிப்பு அப்படின்னு போயிட்டு இருக்கவர். இவர் அந்த பக்கம் போனாலும் ஜெயிக்காது, அவர் இந்த பக்கம் போனாலும் ஜெயிக்காது. முதல்ல ப்ரொடியூசர்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா ரஜினியோடைய நடிப்புக்கு நிறைய படங்கள், ஒரு சில படங்கள் உதாரணம் இருக்குது. ஆனால் சார் அதெல்லாம் வேணாம் சார், ஏன் சார் இவ்வளோலாம்? அது என்ன படம், எங்கேயோ கேட்ட குரலா, ராதா அம்பிகாவோட நடிப்பார். அவ்வளோ அற்புதமான நடிப்பு. அதே மாதிரி 6லிருந்து 60 வரை. ஏங்க 3 முடிச்சு நடிப்பு மாதிரி வருமா? அவர் அப்படியே அந்த பக்கம் நடிப்பு பக்கம் கொண்டு போகாமல் அவர் ஒரு ஸ்டைல் ஹீரோவாகவே கொண்டு போயிட்டாங்க, கமர்ஷியல் ஹீரோவாக. மற்றபடி அவராலையும் நடிப்பு பண்ண முடியும், பட் வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ தனித்தனி ட்ராக். அதனால் பொறாமைப்பட்டும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் அவர் ட்ராக்கில் போக முடியாது அப்படின்னு என்ன ஒரே ஒரு ஆதங்கம் இருக்கலாம். நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சு நிற்கிறோம், ஆனால் நமக்கு அவ்வளோ வரல. அவர் சும்மா அப்படி கேட்டை திறந்து வந்து நான் பைரவி பிடிச்சேன் வந்துக்கிறாரு அப்படின்ட்டு போனார். அந்த படத்தில் இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பாரு. இவர் வந்து கீஞ்ச கோட்டு, அப்படியே ஒரு நடிச்ச தாடி, சரியா தலை கூட வராமல் ஒன்ன மாதிரி நான் பைரவி பிடிச்சேன் அப்படின்னு வருவார். அவருக்கு அவ்வளோ இது. அது கொஞ்சம் வருத்தம் இருக்கலாம். ரைட், விடுங்க, அது நமக்கு என்ன வந்தது. ஓகே சார், இந்த 10 நாட்கள் கிட்டத்தட்ட 10 நாள் ஆட்சி அமைச்சு இந்த 10 நாட்களோட அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க தாவேக்காவோடது? ஒரு விஷயம் கவனிக்கணும். இப்படி வச்சுக்கலாமே, ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அமைச்சர்கள்லாம் யாரும் பேசவே மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் அவங்க மட்டும்தான் அறிக்கை கொடுப்பாங்க. எந்த ஒரு திட்டமோ எதுவாக இருந்தாலும் முதலமைச்சர் மூலமாகத்தான் வெளியில் வரும். ஆனால் இங்கே பாருங்க, முதலமைச்சர் வந்து ட்விட்டரில் ஏதோ அவங்க ரசிகர்களுக்கு ஏதோ அவர் போடுறாரு, மற்றபடி இன்னனாரை சந்தித்தார் அப்படின்னு ட்விட்டரில் போடுறாங்க. அவர்கிட்டேருந்து வந்து அந்த வெர்பலாக எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வரலை, இது வரைக்கும் யாரையும் அவர் சந்திக்கவில்லை. ஆனால் அதுக்குள்ள மற்ற அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் வந்து அங்கங்கே போகிறது. ஒருத்தர் போயிட்டு தூத்துக்குடியை வந்து ஒரு போர்ட் சிட்டியா, ஏற்கனவே அது போர்ட் சிட்டி தானே. அப்போ சென்னை எம்எல்ஏ யாராவது வந்து சென்னையை போர்ட் சிட்டியாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஏதோ திருச்சி, தஞ்சாவூர் இதை போர்ட் சிட்டியாக மாற்றணும்னா கூட ஞாபகம் இருக்கா? ஒரு இது பிராங்க் வீடியோவா என்னன்னு தெரியல. செந்தில் வேல் அவர்கள் இருப்பாரு, ஒருத்தர் உட்காந்தீங்கன்னு சோழர்கள் அந்த இது எங்கே போச்சு அப்படின்னு கேட்டார். தஞ்சாவூர் திருச்சியில் ஒரு மண்டே பிச்சு பாரு, ஐயோ என்னங்க சொல்கிறீங்க, அங்கே ஏதுங்க பீச்சு, எங்கே போச்சு அப்படின்னு. அந்த மாதிரி தூத்துக்குடியை போர்ட் சிட்டின்னு ஒன்று நான் ஆடி போயிட்டேன். நான் போர்ட் சிட்டியை போர்ட் சிட்டியாக மாற்றுவது எப்படி? சரி விடுங்க, அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னாரோ இருந்துட்டு போட்டோம். அதுக்கப்புறம் குழந்தைகளோட உட்காந்து சாப்பிட்றதுன்னு ஒரு வீடியோ பார்த்தோம். குழந்தைகள்லாம் இட்லி சாப்பிட்றாங்க, இவர் வந்து பிரெட் ஜாம். என்ன எனக்கு புரியல, இது என்ன மாதிரியான இது? ரெண்டாவது, இது வந்து ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பிச்சு வச்சுட்டு போயிட்டார்ல, அவரே உட்காந்து சாப்பிட்டு போயிட்டார்ல. உதயநிதி அவர்கள் கூட ஒரு தடவை உட்காந்து சாப்பிட்டதை பார்த்தோம். அவங்க இல்லாமல் வந்து எல்லாருக்கும் போடுறத தான் சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது பிரெட் ஜாம் என்ன அப்படின்னு தெரியல. சரி ரைட், இருந்துட்டு போட்டோம். இப்படித்தான் போயிட்டுருக்கு. அடுத்தது இப்போது திமுகவில் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க,
நாங்கள் கொண்டு வந்த திட்டத்துக்கெல்லாம் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டின்னுக்கிறாங்க அப்படின்னு. நான் ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு நீங்கள் தான் காப்பிரைட் வாங்கி வச்சுக்கிறீங்களா? நீங்கள் ஒட்டியிருந்தீங்க, இப்போ இவங்க ஒட்டுறாங்க. என்னப்பா நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல், இது பாஜக மாதிரி அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, செஞ்சதை கூட சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இதெல்லாம் குறை சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா? ஐயோ எல்லாத்துலேயும் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க, நாங்கள் கொண்டு வந்தது இது அன்றைக்கே பண்ணிட்டோம், இது 25லேயே அந்த சர்க்குலர் இது பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்கே கீழே இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே அடித்து நவுத்திட்டு இருக்காங்க. போதா குறைக்கு வந்து அதை மூடிட்டாங்க, இதை மூடிட்டாங்க. இதில் என் நண்பர் வந்து சொன்னார், பாருங்கள் வந்து நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. என்னையா சொல்கிறேன்? அது ஒரு பத்திரிகை, தமிழ் பத்திரிகை கொண்டு வந்து காமிச்சார். அதில் வந்து மருத்துவ நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு வந்தது. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சாதனை? கொஞ்சம் அதை முழுசாக பாடுறா. ஏன்னா இன்றைக்கி ஹெட்லைன் பார்க்குற அளவுக்கு தான் நமக்கு டைம் இருக்குது. இந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிவிட்டு ஏதோ பேப்பர் லீக்குன்றாங்க, அதனால் எக்ஸாம் வைக்க போகிறாங்கடா. டோட்டலாக நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ண போகிறது கிடையாது. மொத்தமாக இல்லையா? மருத்துவ நுழைவுத் தேர்வு ரத்துன்னு போட்டுக்குது. இந்த தடவை நடத்தினது ரத்துறா, அடுத்த சண்டேவோ என்னவோ பண்ண போகிறாங்கடா, டேட் சொல்லுவாங்கடா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. பட் ஒரு பாசிட்டிவ் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அந்த லீகல் டீம் அதுலேயே ஆல்ரெடி வந்து சில பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். பாருங்கள், நீங்கள் நியமித்தவர்கள்லாம் வந்து அதிமுக பாஜக ஆதரவாளர்கள் அப்படின்னு. என்னுடைய கேள்வி என்னென்னா, வெதர் தே ஆர் எஃபிஷியன்ட் அண்ட் மெரிட்டோரியஸ். அந்த மாதிரி தே ஆர் பெஸ்ட் இன் த டவுன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க எந்த ஆதரவாளராக இருந்தாங்க, சட்டம் அது ஒன்று தான். டேலண்டடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுல தப்பே கிடையாது. திமுக ஆட்சியிலையும் ஒரு சிலர் அப்படி பயன்படுத்தியிருக்கின்றார்கள், அதிமுக ஆட்சியிலும் பயன்படுத்தியிருக்கின்றார்கள். ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் சிக்னலாக நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் அதிகாரிகள் நியமனம், அதையும் வந்து இப்போ ககன்தீப் சிங் பேடி அவர்கள் பயங்கரமான ஒரு ஆஃபீஸர். அவர் ரொம்ப ஹானஸ்ட்டு, டேலண்டட். அந்த பக்கம் கடலூர் பக்கம் சில இந்த ஏரிகள் அதையெல்லாம் வந்து மீட்டெடுத்திருக்கார். அவர் அன்சங் ஹீரோ அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ அவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அந்தந்த போஸ்ட்டுக்கு திறமையானவர்களை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. இதுவும் ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் நான் பார்க்குறேன். என்ன ஒன்று கூட இருக்கவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது தான் முக்கியம். எம்ஜிஆர் அவர்கள் முதல்ல ஆட்சிக்கு வந்தப்போ கொஞ்ச நாள் கழித்து ஒரு தொழிலதிபர் வந்து பார்க்கணும் அப்படின்னும் போது கூட இருந்த ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு, நம்ம தோட்டத்தில் வந்து பார்ப்பார் அப்படின்னோடனே பதறி போயிட்டார் எம்ஜிஆர். என்னப்பா இது தோட்டத்தில் வந்து பார்க்குறான்னு சொல்கிறேன், அப்புறம் யாராவது வந்து ஐயோ இவர் வீட்டில் ஏதோ மீட் பண்ணிட்டாரு, ஏதோ தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்ல போகிறாங்களே, கோட்டையில் வந்து பார்க்க சொல்லு அப்படின்னாராம். அப்படி இல்லை தலைவரே, இதெல்லாம் பழக்கம் தான், நான் கோட்டையில் தான் மீட் பண்ணுவேன் அப்படின்னாராம். இது வந்து 77, 80 காலகட்டத்தில் நடந்ததாக சொல்லுவாங்க. ஆனால் அந்த 80 தேர்தல், அந்த பாராளுமன்ற தேர்தல் தோல்வி அப்படின்றதுக்கப்புறம் அது கொஞ்சம் திசை மாறிவிட்டது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் தான் நிறைய குற்றச்சாட்டுகள் அப்படின்லாம் வர ஆரம்பிச்சது. ஸோ ஆரம்பம் எல்லாம் அப்படித்தான் இருக்கும். அது கடைசி வரைக்கும் சஸ்டெயின் ஆகணும். கூட இருக்கிறவங்க, நீங்கள் வந்து அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் மேலிடம் எப்படியோ அந்த மாதிரி தான் அவங்க. ஈவன் சில மோஸ்ட் கரப்ட் அஃபிஷியல்ஸ், அவங்கள வச்சு கூட நீங்கள் எஃபிஷியண்ட்டாக வேலை வாங்கலாம், ப்ரொவைடட் அவருக்கு மேலே இருக்கிறவர் ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது. அதே சமயத்தில் மேலே இருக்கவர் கரப்டாக இருந்தாருன்னா ஹானஸ்ட் அஃபிஷியல்ஸ் கூட வேலை செய்ய மாட்டாங்க, அவங்களையும் வந்து ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ எல்லாமே அந்த தலைமை பதவியில் இருக்கார் இன்றைய முதலமைச்சர், அவர் எப்படி அவருடைய கண்ட்ரோலை எக்ஸசைஸ் பண்ணுறார் அப்படின்றத வச்சு தான் இங்கே நல்லாட்சி வருமா இல்லையா அப்படின்றத நம்ம முடிவு பண்ண முடியும். இப்போ தான் டைம் ஆகிருக்கு. அஃபிஷியல் அப்பாயின்மெண்ட் அண்ட் லீகல் டீம் அப்படின்றது வந்து ஒரு பாசிட்டிவாக தான் எனக்கு தெரியுது. கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்போம் மற்றவங்களாம் எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு. எல்லாருமே இப்படி டைம் கொடுக்க சொல்லி சொல்கிறீங்களா சார்? எதனால சார்? கமல்ஹாசன் என்னென்னா 2 வருஷம் கொடுங்க, விஜய் ரஜினியோட 2 வருஷன்றாரு, கமல்ஹாசன் 6 மாதம் அப்படி இதெல்லாம் சொல்கிறாங்க. எதற்காக அப்படி? இல்லை, அதாவது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த சட்டம் ஒழுங்கு, அந்த போதை கலாச்சாரம் எல்லாம் போயிட்டு தான் சார் இருக்குது. சொல்கிறேன், இது வந்து ஒரு மேஜிக் வேண்ட் அதெல்லாம் கிடையாது. ஷூ மந்திரகாளி அப்படின்னோடனே எல்லாம் அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து டாப்பில் இருக்க அந்த ஒரு ஹானஸ்டி இருந்ததுனால் அது வந்து டவுன் த லைன் வர்றதுக்கு இட் வில் டேக் டைம். உதாரணத்துக்கு இப்போது ஒரு அலுவலகம் அப்படின்னு வச்சுப்பாங்க, ஒரு அதிகாரி மாறுறாரு, உயர் அதிகாரி, அதுக்கு பதிலாக வேற ஒருத்தர் வராரு அப்படின்னு சொன்னால் எப்போவுமே என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க. ஹானஸ்டாக இருக்கவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது.
யார் வந்தால் எனக்கு என்ன வந்தது, நான் என் வேலையை செய்ய போகிறேன் போகிறேன் அப்படின்னு இருப்பாங்க. இந்த கரப்ட் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருப்பா, வந்துக்கிறவர் ஐயா எப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு. சில பேர் வந்து வந்த புதுசில் உய் அப்படின்வாங்க. ரொம்ப ஓவராக சீன் போட்டாங்கன்னா இவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஆஹா ஒன்றும் இல்லை ஐயா பர்சன்டேஜ் அதிகமாக கேட்குறாரு. ஸோ அவங்களுக்கு அது தெரியும். வேற நிஜமாவே அவர் ஹானஸ்டாக இருக்கார் அப்படின்ற பட்சத்தில் அப்படியே கொஞ்சம் பார்த்து எப்படி ஏமாற்ற முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு தெரிஞ்சவொடனே சரி ரைட்டு இவர் எப்போ போவாருன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அது வரைக்கும் வாழை சுருட்டிட்டு இருப்பாங்க. நான் எதுக்கு டைம் கொடுக்கணும்னு சொல்கிறேன்னா, இப்போ தான் வந்திருக்காங்க. இது வந்து போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து இதெல்லாம் கொண்டு வரத்துக்கு சில நாட்கள் ஆகும், சில மாதங்கள் கூட ஆகும். எடுத்த உடனே வந்து இவர் வந்த உடனே பார்த்தீங்களா எல்லாம் மாறிவிட்டது. சில பேர் எப்படிலாம் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க, அதெல்லாம் சும்மா. இதுதான் வந்து அதை கெடுக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்த புதுசில் இப்படித்தான் ஆரம்பமே அதிரடி அப்படின்னு போட்டு 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 வெறுப்பேற்றினாங்க. எதுவும் இல்லாத விஷயங்களை நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க. அதை மூடிட்டாங்கன்றது, இதை மூடிட்டாங்கன்றது, பார்த்தீங்களா இவ்வளோ ரவுடி சரண்டர் ஆகிட்டாங்கன்றது, இந்த மாதிரி ஹைப்பு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அப்புறம் கிரவுண்டில் ரியாலிட்டி வேறு மாதிரி இருக்கும்போது புதையல்னு உழுந்துடும். மற்றபடி பெரிய ஏதாவது ஒரு தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை சில விஷயங்கள் இப்போ நான் கூட சொல்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறது, இந்த ஆர்வ கோளாறுகள் அப்படின்றது, இதெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா நம்ம வந்து விமர்சகர்கள், அதைத்தான் நம்ம பண்ணுவோம். அரசியல்வாதிகள் அப்படின்னும் போது தே ஹாவ் டு கிவ் டைம். இப்போது திமுகலையும் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன சொன்னாங்க, இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கணும், வெள்ளை அறிக்கை கொடுக்கணும், தேதி போட்டால் கொடுத்தோம் அப்படிலாம் சொன்னாங்கல்ல. அப்போ அதே டைமை இவங்களுக்கும் கொடுக்கணும். இப்போ இந்த பரந்தூர் ஏர்போர்ட் இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கின்றது. ஏன்னா இவங்க கொள்கை அளவில் பரந்தூர் ஏர்போர்ட் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணது. இப்போ வந்து செய்திகள் அப்படியே அரசல் பொரசலாக வருது, அதிகாரப்பூர்வ தகவலாக இல்லை. ஏதோ நடக்கிற இது நடக்கட்டும், ஃபர்தராக எதுவும் போக வேண்டாம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஏதோ தகவல் சொல்லுது. அது எந்த அளவுக்கு வந்து அத்தன்டிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்போ இஷ்யூ என்னென்னா, அது நிறுத்தினாங்க அப்படின்னா அப்போ மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கணும், பரோட்டா சூரி மாதிரி. எங்கேருந்து அவங்க ஏதோ 4 இடமோ 5 இடமோ சொல்லியிருந்தாங்க, அதில் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு. பட் அன்றைக்கே நாம் சொல்லியிருந்தோம் திருப்போரூர் அப்படின்றது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருந்திருக்கலாம். ஏன்னா அங்கே வந்து இந்த அளவுக்கு விளைநிலங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே வந்து நிறைய கேட்டட் கம்யூனிட்டிலாம் அங்கே வர ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாத்துக்கும் மேலே சிறுசேரி வரைக்கும் மெட்ரோ இருக்குது. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் போதும் திருப்போரூர் ஏர்போர்ட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னான். ஸோ கனெக்டிவிட்டி, நீங்கள் திருப்போரூரில் இறங்கினீங்கன்னா அதை வந்து கார்கோ, இது வந்து பேசஞ்சர் அப்படின்னு இல்லாமல் அது இன்டர்நேஷ்னல், இது டொமஸ்டிக் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ தட் அங்கே வந்து இறங்கினீங்கன்னா நேராக மெட்ரோவில் ஏறினீங்கன்னா இங்கே வந்து இதில் வந்து திரிசூலத்தில் வந்து இறங்கிக்கலாம். அது ஏன் செலக்ட் பண்ணல அப்படின்னு நமக்கு தெரியல. அப்படி இருந்தால் ஓகே, மற்றபடி இல்லை மறுபடியும் முதல்லேருந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு ஆரம்பித்தாங்கன்னா, ஏற்கனவே மெட்ராஸ் ஏர்போர்ட் அப்படின்றது கன்ஜஸ்டடாக இருக்குது. இதுக்கு வந்து இன்னொரு ஏர்போர்ட் தேவை. அதிலலாம் வந்து இப்போது திமுகவே வந்து சேலம் சென்னை வானான்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் ஆட்சிக்கு வந்த பிறகு அது சென்னை சேலம் அப்படின்னு மாற்றலையா? இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. இல்லை ஆல்ரெடி வந்து நிலமெல்லாம் எடுத்துட்டாங்க, காம்பன்சேஷன் கொடுத்துட்டாங்களா? சரி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து அதை மறுபடியும் இது பண்ணணும்னா அவங்ககிட்டேருந்து திரும்பி வாங்க முடியாது, நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன. அதனால் வேறு வழி இல்லாததால் நமது கைகள் கட்டப்பட்டுள்ளன, அதை தொடர்ந்து நடத்துகிறோம்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே சார். சார் அற்புதம் விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தை இளையபாலம் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.